5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கும். நடந்த மேரேஜோட சர்டிபிகேட் இப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கிறதுனால அதை ரீப்ளேஸ் பண்ணி வேற வாங்கலான்னு போறப்பதான் ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங்கான நியூஸ் கொடுக்குறாங்க. இந்த சர்டிபிகேட் ஃபேக்கா இருக்கு, நீங்க இன்னும் சிங்கிளா இருக்க மாதிரி தான் காட்டுது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகிற ஹீரோயின் இதை போய் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கலான்னு போனாதான் அவரோட பிஏ கிட்ட அவர் பேசிட்டு இருக்கிறத ஹீரோயின் கேட்டறா. இவ்வளவு நாளுமே ஹீரோயின் கூட சொத்துக்காக மட்டும்தான் இவர் இருந்துட்டு இருந்திருப்பாரு. அந்த இடத்துல ஏதோ சத்தம் வந்ததும் கரெக்டா அவனுமே பாக்குறான் ஹீரோயின். பட் எதுவுமே கேட்காத மாதிரி அந்த இடத்துல நடிக்கிறா. அப்பதான் அவன் சொல்றான், இந்த மாதிரி குட்டி குட்டி வேலை எல்லாம் நீ செய்யாத, உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட லவ் டயலாக் எல்லாம் பேசிட்டு போறான். இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ண போட்டோக்கு பின்னாடி கூட வேற ஒரு பொண்ணு கூட இருக்க போட்டோவை தான் வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் இங்க இருக்கவே கூடாது, அப்ராட் போகணும் அப்படி சொல்லி முடிவு பண்ணிட்டு அவனோட பையனை போய் கூப்பிடலான்னு பார்த்தா ஹீரோ லவ் பண்றான்ல அந்த பொண்ணு கூட நின்றுட்டு இருக்கா. அந்த குழந்தைய கூட மாத்தி வச்சிருக்காங்க ஹீரோயின் பக்கத்துல கூட வர விடாத மாதிரி.